கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் 2025ஆம் ஆண்டுல இருந்து உங்களுக்கு 9ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. எப்போடா போக போறோம் விசா இஷ்யூஸ் வருது, அந்த இஷ்யூஸ் வருது, இந்த இஷ்யூஸ் வருது, இனிமே இந்த வேலையே நடக்காது போல, ஃபாரின் யோகமே இல்ல போல நினைக்கும் போது வெளிநாட்டு போற யோகம்ன்றது கிடைக்கும். மேல் படிப்பு யோசனை இருக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது பெஸ்ட் இந்த டைம் பீரியட்ல. ஏன்னா இங்க என்ன பண்ணுவார் சனி பகவான், லாபங்கள் அமைச்சு கொடுப்பாரு. ஆனால் ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகளு தடுமாற்றங்களும் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைதா கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த பிருந்தா. நேர்களே, இந்த வாட்டி நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஜூலை 27ஆம் தேதி சனி பகவான் வக்ரகதியில பெயர்ச்சி ஆக போறாரு. இந்த வக்ரகதியில பெயர்ச்சி ஆகும்போது சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கொடுப்பாரு. அந்த பலன்கள் கொஞ்சம் ஆழமா கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா பெயர்ச்சி வேற, வக்ரகதியில பெயர்ச்சி ஆகும்போது அதுக்குதான தனிப்பட்ட ரிசல்ட்ஸ்ன்றது இருக்கும். முக்கியமா நமக்கு கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா சனி பகவானோட பெயர்ச்சி முக்கிய பெயர்ச்சியா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எதுக்குன்னா சனி பகவான் ஒரு கர்ம கிரகம். சோ அப்படிப்பட்ட கர்ம கிரகமான சனி பகவான் தன்னோட வக்ரகதியில பெயர்ச்சியில எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கடகராசி பலன்கள் பேசுறதுக்கு முன்னால நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்காங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கடகராசிக்காரங்களுக்கு சனி பகவானோட வக்ர பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் 2025ஆம் ஆண்டுல இருந்து உங்களுக்கு 9ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. 9ஆம் வீட்டுல சனி பகவான் உங்களுக்கு வக்ரகதியில பெயர்ச்சி ஆக போறாரு. இப்போ சரி, 9ஆம் வீட்டுக்கு ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். 9ஆம் வீடுன்னா லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ், தூர பயணங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடம். அப்படியே அப்பாக்கு சம்பந்தப்பட்ட இடம், அப்பாவோட பாசத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம். அப்படியே 9ஆம் வீடு மேல் படிப்புக்கு சம்பந்தப்பட்ட இடம், பக்திக்கு சம்பந்தப்பட்ட இடம், சேரிட்டிஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடங்க. இப்போ 9ஆம் வீட்டுல சனி பகவான் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது, வக்ரகதியில இருக்கும் போது முதல்ல நீங்க லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ், ஒரு திருக்கோயில், ஒரு காசியோ ஒரு ராமேஸ்வரம் போனோம்னு நினைப்பீங்க, தடுத்து விடுவாரு. போகாம செய்ய மாட்டாரு, டிலே பண்ணி விடுவாரு. எப்பவும் சனி பகவான சேட்டர்ன் டிலேஸ் பட் டசன்ட் டெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் சப்போஸ் நீங்க இந்த ஜூலைல எங்கேயோ போனோம்னு நினைப்பீங்க, ஒரு காசியோ ராமேஸ்வரம், சனி பகவான் என்ன பண்ணுவாரு, போக விடாம தடுத்துக்கிட்டே இருப்பாரு. இந்த வேலை முடியாதுடா என்ற நேரத்துல நீங்க போவீங்க. எப்படின்னா இந்த ஜூலைல நினைச்சது செப்டம்பர்ல நடக்கும், அந்த மாதிரி இருக்குங்க. அப்படியே ஃபாரின் போறணும்னு நினைப்பீங்க, ஒரு ஆஃபர் லெட்டர் கூட வந்திருக்கும் உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து. எப்போடா போக போறோம் விசா இஷ்யூஸ் வருது, அந்த இஷ்யூஸ் வருது, இந்த இஷ்யூஸ் வருது, இனிமே இந்த வேலையே நடக்காது போல, ஃபாரின் யோகமே இல்ல போல நினைக்கும் போது வெளிநாட்டு போற யோகம்ன்றது கிடைக்கும் சொல்லிட்டு சொல்லலாங்க. சோ தூர பயணங்கள்ல தடைகள் கொடுப்பாரு. முக்கியமா அது திருக்கோயில் சந்தர்சனம். ஏன்னா 9ஆம் வீடு பக்திக்கு சம்பந்தப்பட்ட வீடு. கடகராசிக்காரங்க ஏற்கனவே 3.5 வருஷமா நிறைய பிரச்சனை அனுபவிச்சதுனால சில பேருக்கு பக்தி கூட இல்லாம போயிருக்கும் 9ல சனி பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கிறதுனால. பட் என்னன்னா சில பேருக்கு பக்தி இருந்தாலுமே சரி, ஏதோ திருக்கோயில் நம்ம போனோம்னு நினைப்போம், ஏதோ கோயில் போனோம், நம்ம ஒரு கோயில் போனோம்னு நினைச்சாலும், அடுத்த தெருவுல இருக்கிற கோயில் போனோம்னு நினைச்சாலும் அது அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் ஹெல்த்துங்க. முக்கியமா 9ஆம் வீட்டுல சனி பெயர்ச்சி
பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது சனி பகவான் அப்பாலிருந்து பிரிச்சு வைப்பாரு. எப்படி? ஒண்ணு, ஃபாதர் கூட ஏதாச்சும் கருத்து வேறுபாடு ஆயிட்டு வந்து அப்பாக்கும் உங்களுக்கு ஆகாம சண்டை நடக்கிறது, இல்ல ஃபாதர் கூட வந்து நல்லமாவே இருந்தாலும் நம்ம வெளிநாட்டுக்கு போறது. ஏன்னா 9 சனி இருக்கும் போது லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ்க்கு அவர் லேட்டா பண்ணாலும் வந்து அவர் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் அமைச்சு கொடுப்பாரு. சோ ஃபாதர் எங்கேயோ இந்தியால தனியா இருப்பாங்க அம்மா கூட இல்லாம, நாம வேற ஒரு வெளிநாட்டுல போய் அங்க தங்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். இல்லன்னு வைங்க, அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடல் பாதிப்பு வந்துட்டு அவர் கொஞ்சம் கட்டல்லையே படுத்துக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ்ன்றது வரும். எல்லாத்துக்குமே கிடையாது, ஒரு சிலருக்கு அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புண்டு. சில பேருக்கு, எல்லாத்துக்குமே நான் சொல்ல வரல. கிட்டத்தட்ட வந்து ஃபாதர் ஒரு 90 இயர்ஸ் தாண்டி இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா அந்த பெட் ரெஸ்ட்ல தான் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி பர்சன், அந்த மாதிரி ஃபாதர்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாதர் காலம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்புறமா இந்த 9ஆம் வீடு சேரிட்டிஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. இந்த விஷயத்துல உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ரொம்ப நாளா வந்து நீங்க அன்னதானம் பண்ணணும், இந்த தானம் பண்ணணும், அது இதுன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த டைம்ல தானம் பண்ண வைப்பாரு. ஏன்னா சனி பகவான் எப்பவும் பாத்தீங்கன்னா ஏழைங்களோட கிரகம், சர்வீஸ் பிளானட். சோ சர்வீஸ் பிளானட் வந்து சேரிட்டியோட ஹவுஸ்ல உட்கார்ந்து இருக்குது. சோ ஏதாச்சும் நீங்க புண்ணியங்கள் செய்யணும் நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டைம்ல தாராளமா பண்ணி விடுங்க. யாராவது அநாத குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு, படிப்புக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டைம்ல தாராளமா பண்ணுங்க. முக்கியமா வந்து அன்னதானங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த டைம்ல பண்ணுங்க. சேரிட்டிஸ், நீங்க ஃபார் சப்போஸ் ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் வச்சிருப்பீங்க ரொம்ப நாளா வச்சுட்டு, பட் அதுக்கு ஃபண்ட்ஸ் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபண்ட்ஸ் இந்த டைம்ல தானா தேடி வரும். சேரிட்டி பண்றவங்களுக்கு, சேரிட்டி ஆர்கனைசேஷன் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இந்த டைம் பீரியட்ல தான தர்மங்கள் எல்லாம் பயங்கரமா பண்ணுவீங்க. இந்த டைம்ல பண்றதுக்கு பண்றது அமைச்சு கொடுப்பாரு. மேல் படிப்புல வந்து தடைகளை ஏற்படுத்தி கொடுத்து வருவாரு சனி பகவான். மேல் படிப்பு வந்து அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டட் படிப்போ, பைனான்சஸ் ரிலேட்டட் படிப்போ, சிவில் இன்ஜினியரிங், லா, எதுக்கன்னா இந்த சிமெண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே சனி பகவான் கீழே வரும். அப்புறமா வந்து நியாயாதிபதி சனி பகவான். சோ மேல் படிப்பு வந்து சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டட் படிப்போ இல்ல லா ரிலேட்டட், லீகல் ரிலேட்டட் படிப்பா இருந்தா அழகா வந்து அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. அப்படியே வந்து இந்த ஒரு பல்லு டாக்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா பல்லுக்கு சம்பந்தப்பட்டது, டென்டிஸ்ட், ஆர்த்தோடான்டிஸ்ட், ஆர்த்தோபெடிக், இவங்களுக்கு எலும்புக்கு சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கணும்னு நினைக்கிற டாக்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த டைம் பீரியட்ல கணக்கு வழக்கங்கள், பைனான்ஸுக்கு சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் மேல் படிப்புக்கு சப்போர்ட் பண்ணும். இல்ல மத்த படிப்புக்கு எல்லாமே வந்து மேல் படிப்பு யோசனை இருக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது பெஸ்ட் இந்த டைம் பீரியட்ல. ஏன்னா 9ஆம் வீடு ஞானத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சனி பகவான் ஒரு இடத்துல உட்கார்ந்தா வந்து அந்த விஷயத்துல இருந்து பிரிச்சு வைப்பாரு. ஞானத்தோட வீட்டுல வந்து குருவோ புதனோ இருக்கும் போது நம்ம ஆரம்பிக்கலாம். ஞானம் ஏத்துக்க முடியாதப்போ மேல் படிப்பு என்ன எப்படிதான் முடிக்க முடியும் நம்மனால வந்து. சோ கொஞ்சம் மேல் படிப்புக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஐடியா இருந்தா அது ஒரு 1 இயர் தள்ளி வச்சுக்கிறது பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க கடகராசிக்காரங்களுக்கு. இப்போ கடகராசிக்காரங்களுக்கு 9ல சனி இருந்து இந்த பெயர்ச்சி பலன்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு பார்வையோட பலன் எப்படி இருக்கும்? 9ல இருந்து 11ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு சனி பகவான். 11ஆம் வீடு என்ன? லாபத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம். ஆனா சனி பார்வை வந்து 11 மேல விழுந்தா வந்து நல்லதுதான். எதுக்கானா அது ஒரு கைண்ட் ஆஃப் மாரகா ஹவுஸ் தான். சோ இங்க என்ன பண்ணுவார் சனி பகவான்? லாபங்கள் அமைச்சு கொடுப்பாரு, ஆனா லிமிட்டா பண்ணுவாரு. 10 ரூபாய் போட்டு வந்து நான் எனக்கு 25 ரூபாய் வரணும் நினைச்சீங்கன்னா கிடைக்காது இந்த டைம்ல. எப்படின்னா போன கடந்த 3.5 வருஷமா நீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இந்த டைம் எப்படின்னா 10 ரூபாய் போட்டா வந்து 12 ரூபாய் வரும். ஒரு 2-3 ரூபாய் வந்து லாபம். எப்படின்னா லாபம் வரலன்னு சொல்ல முடியாது, வருதுன்னு சொல்ல முடியாது, சூப்பரா போகுதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் அமைச்சு கொடுப்பாரு சனி பகவான் இங்க. அப்புறமா வந்து மூத்த சகோதரிகள் மூலமா வந்து கொஞ்சம் நன்மைகள் நடப்பதுக்கு, நண்பர்கள் மூலமா நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ சனி பகவானோட பார்வை வந்து எங்க விழுது? 3ஆம் வீட்டு மேல விழுது. இது வந்து மெயின் பார்வை, கவனமா வச்சுக்கோங்க. ஏன்னா 7ஆம் பார்வை என்றது நேரா பாக்குற பார்வை. சோ 3ஆம் வீடு என்ன?
கம்யூனிகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், கம்யூனிகேஷன் 3ஆம் வீடுன்னா யங்கர் சிப்லிங்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்கில்ஸுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், கை ரிலேட்டட் ஸ்கில்ஸ் வித் ஹேண்ட்ஸ், குக்கிங் இதுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ இந்த டைம் பீரியட்ல சனியோட பார்வை வந்து நாசம் பண்ற பார்வையா இருந்தாலும் 3ஆம் வீடு வந்து பார்ஷியல் மார்க்கா, 11ஆம் வீட்டு மாதிரியா பார்ஷியல் மார்க்கா ஹவுஸ் அது. சோ இங்க ஒரு சில நன்மைகள் செஞ்சு விடுவாரு. ஏன்னா யங்கர் சிப்லிங்ஸ் மூலமா சப்போர்ட் கிடைக்கும். முக்கியமா ஏதாச்சும் ஒரு கையில செய்யற தொழில், இப்போ எலக்ட்ரீஷியன்ஸ் கொஞ்சம் இந்த ஃபிங்கர்ல இருந்து இந்த விரிஸ்ட் வரைக்கும் மட்டும் அதிகமா யூஸ் பண்ணி செய்யற தொழில் வந்து கை பக்கம் வரும் இந்த டைம் பீரியட்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்கில் கத்துக்கணும்னா தாராளமா கத்துக்கோங்க, சூப்பரா இருக்கும். இந்த டைம் பீரியட்ல கைத்தொழில் செய்யறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபீமேல்ஸ்ல வந்து இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை பண்றவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஆர்டிசன்ஸ், ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே புதுசா வந்து குக்கிங் கத்துக்கணும், சமையல் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இந்த டைம் பீரியட். அப்புறமா வேற என்னத்துக்கு நல்ல டைம் பீரியட்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 9ஆம் வீட்டிலிருந்து பார்வை வந்து 10ஆம் பார்வையால வந்து 6ஆம் வீட்டு மேல விருது. 6ஆம் வீடு எதிரிகளுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், கடனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். எதிரிகள் சனி பகவான் நாசம் பண்ணுவார் இல்லையா, எதிரிகள் இல்லாம செய்வாரு, கடன் இல்லாம செய்வாரு, ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாம செய்வாரு. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு தொல்லை கொடுக்கணும்னு வேற யாராச்சும் நினைச்சாலும் வந்து அவங்களால தொல்லை கொடுக்க முடியாது சொல்லிட்டு சொல்லலாங்க. நண்பர்கள் கூட்டம்ன்றது ஏற்படுத்தி விடுவார் எதிரிகள் இல்லாமன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இது சனி பகவானோட பார்வை மூலமா உங்களுக்கு நடக்கிற ஒரு நன்மைகள். அப்புறமா இதுதான் உங்களுக்கு சனியோட வக்கரகதி பெயர்ச்சி பலன். இப்போ என்ன பண்ணா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா, ரெமிடிஸ் கொஞ்சம் உங்களுக்கு இந்த தூர பயணங்கள் மூலமா, திருக்கோயில் மூலமா இந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்திட்டு இருக்கும். கொஞ்சம் இந்த தடுமாற்றங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், காலையில வந்து இந்த சூரிய பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் போட்டுட்டு ஒரு விஷயமா நீங்க போனோம்னு நினைக்கும் போது வந்து ஆதித்ய ஹிருதயம் படிச்சுக்கோங்க. ஆதித்ய ஹிருதயம் படிச்சா வந்து நீங்க போற காரியத்துல வந்து உங்களுக்கு வெற்றி அமையும் சொல்லிட்டு சொல்லலாங்க. சோ இது இந்த கடகராசிக்காரங்களுக்கான சனி வக்கரகத்திக்கான பெயர்ச்சி பலன் சொல்லிட்டு சொல்லலாங்க. மத்தபடி இந்த சனி வக்கரகத்தி பெயர்ச்சி உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் செய்யணும்னா அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா சுகினோபா வந்து. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு. நீங்க கடந்த 2 ஆண்டுகளா வந்து எங்களோட சேனலுக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க. நீங்க கொடுக்கிற ஆதரவுக்கு வந்து மிக நன்றி. சோ நீங்க கொடுக்கிற ஆதரவுக்கு வந்து நாங்க திரும்பி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் இல்லையா, அதனால உங்க எல்லாத்துக்குமே வந்து சின்ன பரிசு ஒண்ணு கொடுக்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி எங்களோட சேனல் ஆரம்பிச்சுட்டு வந்து 2 ஆண்டுகள் முடிய போகுது. இந்த 2வது ஆண்டு வந்து நாங்க கொண்டாடணும் நினைச்சோம். அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில 11 மணிக்கு நான் லைவ்ல வரப்போறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா வந்து நீங்க உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் வந்து எனக்கு டைரக்டா கால் பண்ணிட்டு லைவ்லயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க ஒரு சின்ன விஷயம் பண்ண வேண்டியிருக்குது. இந்த சேனல்ல வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற நம்பர் என்னோட பர்சனல் நம்பர் கிடையாது, சேனல் நம்பர், ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற சேனல் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து நீங்க முதல்லயே வந்து உங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது பண்ணிக்க வேண்டியிருக்கும், ஸ்லாட் புக் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஸ்லாட் புக் பண்றதுக்கு நீங்க எந்த ஒரு ஃபீஸ் கட்ட தேவையில்லை, இது முழுக்க ஃப்ரீ. விருப்பம் இருக்கிறவங்க வந்து சேனல் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து உங்க ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. நன்றி.